ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டூம் ரைடர் கிங்கோட எபிசோட் 7. ஸோ நம்ம ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். எடுத்த உடனே நம்ம ஹீரோக்கு அதுக்கு யாரோ காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துற மணி கேட்டிருக்கோம்ல. அப்பல கூட நிறைய பேர் பள்ளத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு கையில ஒரு கத்தி இருக்கு. அவ இருக்கிற எல்லாத்தையும் அட்டாக் பண்றதுக்காக பாத்துக்கிட்டு இருக்கா. இவளை பாக்குறதுக்கு எனக்கு ஹினாட்டா வியாக்குகன் ஆக்டிவேட் பண்ண மணிக்கே இருந்துச்சு. அது எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆச்சா இல்ல உங்களுக்கு ஃபீல் ஆச்சான்னு கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவ கையில வச்சிருக்க கத்தியால தான் இங்க பிரச்சனை. அந்த கத்தி அவளை பொசஸ் பண்ணிருக்கு. அந்த கத்தியை வச்சு அவ யாரை வெட்டினாலுமே அவங்களுக்கும் பைத்தியம் பிடிக்க ஆரம்பிக்கும். கடைசியில இருக்கிற எல்லாருமே மாத்தி மாத்தி வெட்டிக்கிட்டு இறந்து போயிருவாங்க. இது ஒரு சாக்ரிஃபிஷனல் ட்ராப். இந்த குழிக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி இந்த பிரிட்ஜ் வந்து பெருசாக ஆரம்பிக்கும். ஆனா யார் இவங்களை இந்த டிராப்புக்குள்ள தள்ளி விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்கள பார்த்து, உங்களை இந்த குழிக்குள்ள தள்ளி விட்டது ஒரு ஜாப்பனீஸ் பர்சனா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க ஆமா, அவங்க எல்லாத்தையும் காப்பாத்துறேன்னு சொன்னா, ஆனா கடைசியில இந்த இடத்துல எங்களை தள்ளி விட்டுட்டு சில சீக்ரெட்ஸை காப்பாத்துறதுக்காக நீங்க எல்லாரும் சாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு அவங்க சொன்னதும் அதை கேட்ட நம்ம ஹீரோக்கு கடுப்பாகுது. அந்த முட்டா பையில நான் அப்பேலேயே கொண்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். அந்த ஃபியூச்சர் கைடு தான் கண்டிப்பா இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இருக்கிற எல்லா விஷயத்தையும் கரெக்டா யோசிச்சுட்டு கீழே இருக்கிற மக்களை காப்பாத்துறதுக்காக சரிக்கினே வரான். அதை பார்த்தவங்க பார்த்து வாங்க, அங்க எக்கச்சக்கமான கத்திகள் இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அந்த கத்தியெல்லாம் வெட்டி வீசிட்டு கெத்தா வந்து லேண்ட் ஆகுறான். அப்படி லேண்ட் ஆகுறவனை பார்த்து அந்த பொசஸ் பண்ணப்பட்ட பொண்ணு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வரான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அவன் புதுசா கியோஷிட்ட இருந்து ஆட்டையை போட்டு அந்த ரோப் ரிலிக்கு யூஸ் பண்ணி அந்த பொண்ணு மொத்தமா கட்டி போட்டுருந்தா. அவ கையில வச்சிருந்தா அந்த கத்தி ரிலி கீழே விழுந்துருது. இப்ப அவ கிட்ட வந்து நல்ல பிள்ளையா அமைதியா இருக்கணும், இந்த கத்தியை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை கையில பிடிக்க அந்த கத்தி ரிலிக்கு நம்ம ஹீரோ யாருன்னு தெரியாம ஆர்டர் போட ஆரம்பிக்கு, போய் ஹியூமன்ஸை கொல்லு அப்படின்னு சொல்லி அதை கேட்டு நம்ம ஹீரோ என்ன மயத்துக்கு நான் உன் பேச்ச கேட்கணும், ஆஃப்டர் ஆல் நீ ஒரு ரிலீக் அப்படின்னு சொல்லி அதோட ரேங்கை செக் பண்ணி பார்க்க அது சி ரேங்க் ரிலீக்னு போட்டிருக்கு. கன்றாவி, இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருந்தான். அப்படியே அந்த கட்டி போட்டிருந்த பொண்ணை பார்க்க அவ கொஞ்சம் இந்த கயத்தை அவுத்து விட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன மட்டும்தான் அந்த கயிறு ஒரு மாதிரி வில்லங்க பிடிச்ச கயிறு போல, அந்த ரிலீக் என் கூட விளாடவான்னு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த நம்ம ஹீரோ ரைட்டு காஜு பிடிச்ச ரிலீக் போலே அப்படின்னு சொல்லி அந்த ரிலீக்கை திரும்ப வர வச்சிருந்தான். இப்போ நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து, உங்க எல்லாத்தையும் இந்த இடத்த விட்டு நான் வெளியே கொண்டு போறேன், ஆனா யாரும் என்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்படியே சீன் கட் ஆகுது. அந்த பாஸ் ரேங்க் ரிலீக் இருக்கிற இடத்துக்கு கியோஷி வந்துருதான். அந்த முட்டாப்பைய கொரியன் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நான் வந்து சேர்ந்துட்டேன், அந்த முரமாசா ரிலீக் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே தேடிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல எக்கச்சக்கமான கட்டானாஸ் தரையில சொருகப்பட்டிருக்கும். அதுல ஒண்ணுதான் முரமாசா. அதனால அவன் இருக்கிற எல்லா கட்டானாசையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா எதுலயுமே முரமாசா கிடைச்ச மாதிரி தெரியல. அதனால கடுப்புல அந்த கத்தியை தூக்கி போட்டுட்டு, எங்கடா போச்சு என்னோட முரமாசா அப்படின்னு சொல்லி அவன் காத்த, அந்த நேரம் அந்த இடத்துக்கு கியோஷி டிராப்ல மாட்டி விட்டுருந்த மக்கள் எல்லாரும் வந்துருந்தாங்க. அவங்க கியோஷியை பார்த்து, நீ தானடா எங்களை கொல்ல பார்த்த அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ பொறுமையா நடந்து வந்து, உன்னை பார்க்கலே பாவமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த கியோஷி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, அப்ப நீ தான் இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நான் தான் பண்ண, வேற யாரு பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிற, ஆனா எனக்கு முன்னாடி வந்து உன்னால அந்த ரிலீக்க கண்டுபிடிக்க முடியல, நீ உண்மையிலே ஒரு முட்டா பச்சி தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனோட கோல்ட் ஆக்ஸை யூஸ் பண்ணி அந்த ட்ரெஷரை கண்டுபிடி அப்படின்னு சொல்றான். அடுத்த செகண்ட் அந்த முரமாசா பிளேடு ஜொலிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த நம்ம ஹீரோ, மூக்கு முன்னாடி தான் இருந்திருக்கு, அதை கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். என்ன இருக்குன்னா, கியோஷி இருக்கிற எல்லாம் நல்லா கட்டானவையும் செக் பண்ணி பார்த்திருப்பான். ஆனா முரமாசா பிளேடு ஒரு ஓல்டான புரோக்கன் ஸ்வாட். அதை பார்த்ததும் கியோஷி கண்ணா பின்னாடி கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ போயிட்டு அந்த முரமாசா ஸ்வாட கையில எடுக்கிறான். எடுத்த உடனே அந்த முரமாசா பிளேடு பேச ஆரம்பிக்குது. என்னோட உடைஞ்சு போன உலக உடம்ப சரிப்படுத்தி என்னோட பவர்ஸை யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா 10 முட்டாள் மனுஷங்களை கொன்னு அவங்களோட ரத்தத்தை எனக்கு காட்டு. அப்படி மட்டும் இந்த விஷயத்த உன்னால பண்ண முடியலன்னா காலத்துக்கும் இதே இடத்துல செரப்பட்டு கடைசியில இறந்து போயிருவ அப்படின்னு அந்த ரிலீக் சொன்ன எல்லா விஷயங்களும் மக்களுக்கும் கேட்டிருக்கு. அவங்க எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்காங்க. நாங்க சாகணுமா, அது நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்து போய் பேச, அவங்கள பார்த்து நம்ம ஹீரோ எதுக்கு இவங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி லுக் விடுறான். அப்படியே அந்த ரிலீக்கை பார்த்து, இந்த மாதிரி ரிலீக் எல்லாமே எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், அப்ப இதுதான் உன்னோட ட்ரையலா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா கரெக்டா சொன்ன, எதுக்காக காத்துக்கிட்டு இருக்க, அந்த முட்டாள் மனுஷங்க எல்லாத்தையும் டக்குன்னு கொல்லு அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ முடியாதுன்றதான் சொன்ன. அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ அந்த ரிலீக்கோட பவரை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கான். ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு டாமினேஷன் லெவல் A+ இருக்கு. சோ அந்த ரிலீக்கை பார்த்து, என்னோட அதிகாரத்தால உன்னை அடிபணிய வைப்பேன் அப்படின்னு சொல்லி கடுப்புல கத்திக்கிட்டே அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கான். இந்த இடத்துல நீ என்னை டெஸ்ட் பண்ணல, நான் தான் உன்னை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி, முரமாசா உன்னோட ரிலீக்கை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கத்த, அந்த ரிலீக்கே ஒன்னும் புரியல, எப்படி ஒரு ஹியூமனால இதை பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கத்துது. அப்படியே அங்க பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் நடந்து புகையெல்லாம் கிளம்ப மக்கள் யாராலையும் அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க முடியல. இப்ப அப்படியே அந்த புகையெல்லாம் கலைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ரிலீக்கை கட்டுப்படுத்தி கையில வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். டூம் கிளியர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி, இப்பதான் டூம் கிளியர் ஆயிருச்சுல, சோ நம்ம ஹீரோ இருக்கிற எல்லா மக்களையும் பத்திரமா வெளியே அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் வச்சிருந்த ரோப் ரிலீக்கை யூஸ் பண்ணி வெளியே போறதுக்கான பாதையை உருவாக்கி கொடுத்துறதான். இருக்கிற எல்லாரும் ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோப்பை பிடிச்சி எல்லாரும் வெளியே போக ஆரம்பிக்காங்க. கூட்டத்தோட கூட்டமா கியோஷியும் போயிடலான்னு பார்க்கான். அவனை பார்த்த நம்ம ஹீரோ, நில்லு, நீ இங்க போற அப்படின்னு சொல்லி பிடிக்க அவன் வளர ஆரம்பிக்க, நான் அங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே, வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த மக்களை என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு அவன், ஐயோ தெய்வமே, நான் அவங்களை எதுவுமே பண்ண போறதில்ல, இப்ப மட்டும் நீங்க என்னை வெளியே போக
விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் போய் எங்க கவர்மெண்ட் கிட்ட உங்களை பத்தி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்க மட்டும் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருஷத்துக்கு உங்களுக்கு $1,00,000 வரைக்கும் கிடைக்கும். அப்புறம் எங்க கிட்ட ஃபியூச்சர் கைட் ரிலீக் இருக்கு, அதை கூட உங்களை பயன்படுத்திக்க நாங்க விடுவோம் அப்படின்னு அவன் சொன்னதும் அதை கேட்ட நம்ம ஹீரோ அந்த ஃபியூச்சர் கைடை பத்தி சொன்னீங்க, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஃபியூச்சர் கைடோட ரிலீக்கோட ஓனரால மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி. அது எப்படி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கவே அதை வச்சு உங்களால டூம்ஸ் எங்கெங்கெல்லாம் அப்பியர் ஆகுதுன்ற விஷயத்த முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும், அதனால உங்களுக்கு கண்டிப்பா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை கேட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகுறான். சரி ஓகே, நீ சொல்றது கேட்கறதுக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, நீ இந்த கயத்தை யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா எனக்கு அடுத்து தான் நீ வரணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டாம மனசுக்குள்ள முட்டாப்பே காசு கொடுத்ததும் எல்லாரும் மாதிரியும் நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ரோப்பை பிடிச்சி ஏறிக்கிட்டே நம்ம ஹீரோவை பார்த்து, கண்டிப்பா இந்த ஆஃபரை நீங்க அக்செப்ட் பண்ணதுக்கு ரெக்ரெட்டே பட மாட்டீங்க, உங்களோட டேலண்ட்டுக்கு நீங்க எந்த டீம்ல வேணா இருக்கலாம் அப்படின்னு கியோஷி சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ, சரி ஓகே நம்ம இப்ப பிசினஸ் பத்தி பேசலாம், ஜப்பான் எக்ஸ்பேன்ஷன் டீமுக்கு சப்போர்ட் பண்ற கம்பெனியை பத்தி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், இதை ஏன் கேட்கிறேன்னா அவங்க கொஞ்சம் முக்கியமான கம்பெனி இருந்தா அவங்க கூட எனக்கு வேலை செய்ய விருப்பம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல. அதை கேட்டாவன், நீங்க அதை பத்தி எல்லாம் கவலையே பட வேண்டாம், ஜப்பான் எக்ஸ்பேன்ஷன் டீமுக்கு சப்போர்ட் பண்ற கம்பெனியோட பேரு TKBM அப்படின்னு அவன் சொன்ன அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, அப்ப இதுதான் மேட்ரா அப்படின்னு சொல்லி அவனை ஒரு எத்தி கீழே தள்ளிடுதான். கீழே விழுந்து அவனை பார்த்து இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, உங்களை மாதிரி ஒரு முட்டா பேலுக கூட நான் எப்படி வேலை செய்வேன் நீ நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுதான். அவனோட சேர்த்து அந்த டூமும் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருது. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ஒரு பப்ளிக் பாத்ரூம்ல நின்னுகிட்டு இருக்கான். அவனோட டேமேஜ் ஆன ஸ்கின்னுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக அப்பேல அவனோட பேக்குள்ள இருந்து நம்ம ஹீரோவை வண்டையா கேட்கற மாதிரி ஒரு வாய்ஸ் கேக்குது. அதை கேட்ட நம்ம ஹீரோ பேக்க திறந்து பார்த்தா அது முரமாசா, அதுதான் நம்ம ஹீரோ அசிங்கமா கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து கடுப்பான நம்ம ஹீரோ, முரமாசா உனக்கு பாடம் சொல்லி கொடுத்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லி கக்கூசுக்குள்ள போய் அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கக்கூஸ் வாட்டர் கூடி அப்பதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை பூட்டிருந்தான். இப்ப நம்ம ஹீரோனோட கையை போய் செக் பண்ணி பார்க்க அது கொஞ்சம் மோசமான நிலைமையில இருக்கு. இதுதான் டாமினேஷனோட டிராபேக். அப்படி ரிலீக் அடையும் போது இந்த மாதிரி டேமேஜ் நமக்கும் காஸ்ட் ஆகும். பொதுவா ட்ரையல்ஸை பாஸ் பண்ணி தான் ரிலீக் அடைவாங்க. பட் டாமினேஷன் பயன்படுத்துறவங்க ஃபோர்ஸ் பண்ணி அந்த ரிலீக் அடைகிறதுனால ரிலீக் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களோட உடம்புலையும் பாதிப்பு ஏற்படும். ஆனா அஃபினிட்டிக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல, அது ஸ்லோ பாய்சன் மணிக்கு. ஆனா எனக்கு வேற சாய்ஸும் இல்ல, இப்ப மட்டும் நான் டாமினேஷனை பயன்படுத்தாம இருந்தேன்னா கண்டிப்பா இந்த ரிலீக் எனக்கு பிட்ரே பண்ணிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நின்னுக்கிட்டு இருக்கல. சிஸ்டம் விண்டோ ஓபன் ஆகுது. டூம் ரைடரோட பேசிக் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு ரிவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க ரிவார்டு 2 விதமா இருக்கு, பாத் ஆஃப் டாமினேஷன், பாத் ஆஃப் அஃபினிட்டின்னு சொல்லி. அதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த காக்கா என்ன பண்ண வருதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, ஏதாச்சும் ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் சூஸ் பண்ண சொல்லுதுன்னு நினைக்கிறேன். நீ என்னை டெஸ்ட் பண்ண பாக்குறேன்னு நினைக்கிறேன். என்னோட கை இப்ப மோசமான நிலைமையில தான் இருக்கு, ஆனாலும் நான் அஃபினிட்டி எல்லாம் சூஸ் பண்ண போறதில்ல, நான் பாத் ஆஃப் டாமினேஷனே சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை சூஸ் பண்ணிக்கிறான். ஓகே உங்களோட ரிவார்டை நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சிஸ்டம் மறைஞ்சு போயிருது. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு எங்க போச்சு என்னோட ரிவார்டு அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா இடத்துலயும் மூளை முடுக்குன்னு அந்த கக்கூஸ் ஃபுல்லா தேடுறான். ஆனா பையனுக்கு எந்த ஒரு ரிவார்டும் கிடைக்கல. கடைசியில பையன் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு பார்த்தா ஒரு மெட்டல் பால் மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. அத சிஸ்டம் இன்ஸ்டன்ட் ஃபுட் டைப் ஈட்டபிள் ரிலீக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதை பார்த்தா நம்ம ஹீரோ இது ஃபுட் டைப்னு போட்டிருக்கு, இது ஒரு ரிலீக்னு சொல்லி இருக்கு, இதை சாப்பிட்டு நான் செத்துட்டேன்னா என்ன பண்றது, பரவாயில்ல திம்போம் அப்படின்னு சொல்லி வாயில போட்டுருதான். தின்னு முடிச்சவன் அந்த கக்கூஸ்ல கடந்த முரமாசா ரிலீக்க கையில எடுத்து நீ ரொம்ப நேரம் வீட்டுல போய் கண்டிப்பா உன்னை வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது எப்பயும் போல நம்ம ஹீரோவை கண்ணா பின்னு கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கு. அப்படி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கலையே அவனோட உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. அவனோட சுவாட கீழே விட்டுருதான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் கையை பார்த்தா டாமினேஷனால ஏற்பட்ட காயம் ஹீல் ஆயிருக்கு. இப்ப புரிஞ்சு போயிருது அந்த மெட்டல் பால் ரிலீக் தின்னா நம்ம ஒன்னும் சாக மாட்டோம், அது ஒரு ஹீலிங் ரிலீக் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சரி ஓகே நண்பர்களே, கண்டிப்பா இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே லைக் அண்ட் கமெண்ட்டை போட்டு ஒரு ஹைப் பாயிண்ட்ஸையும் கொடுத்து விட்டுட்டு போங்க. நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். பாய் பாய், டாடா, குட் பாய், கயா.